வணக்கம் மக்களே. ஒரு கேப்டனாக தொண்டனை கரை சேர்க்க தவறிட்டாங்க. ஓபிஎஸ் உசிலை எம்எல்ஏவோட வேதனையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. ஓபிஎஸ்ஸை பிரிஞ்சு போனவங்க எல்லாமே சீட்டு வாங்கிட்டாங்க. கடைசி வரை கூட இருந்த உங்களுக்கு சீட்டு கொடுக்காம ஓபிஎஸ் துரோகம் செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லி ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காங்க. அதாவது ஓபிஎஸோட திமுகவில் தன்னை இணைச்சிக்கிட்ட எம்எல்ஏ ஒருத்தரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். மதுரை உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்துட்டு ஓபிஎஸோட ஆதரவாளராக ஐயப்பன் அண்மையில் ரீசெண்டாக ஓபிஎஸோட திமுகவில் தன்னை இணைச்சிக்கிட்டாங்க. சட்டமன்ற தேர்தலில் திரும்பவும் உசிலம்பட்டி தொகுதியில் தனக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்லி ஐயப்பன் அவர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த நிலையில் இப்போ உசிலம்பட்டி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதுனால அதிமுகவோட தொண்டர் மீட்பு குழுவை சேர்ந்த தன்னோட ஆதரவாளர்களை வீட்டுக்கு வரவழைச்சு அவங்கக்கிட்ட பேசின ஐயப்பன் அவர்கள், ஓபிஎஸுடன் கடைசி வரை கூட இருந்த எனக்கு கை கொடுப்பார்னு நம்பி இருந்தேன், ஆனால் இன்றைக்கி அவர் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஆதங்கத்தோடு பேசியிருக்காங்க. இப்படி இவங்க பேசும்போது அவங்களோட ஆதரவாளர்களில் ஒருத்தர் எழுந்து ஓபிஎஸ்கிட்ட இருந்து விலகியவங்கெல்லாம் இன்றைக்கி சீட்டு வாங்கிட்டாங்க, கூடையே இருந்த உங்களை ஓபிஎஸ் அவர்கள் ஏமாற்றிட்டாங்களேன்னு சொல்லி ஆவேசப்பட்டு பேசினது அங்கே ஒரு பெரிய சலசலப்பையை ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப பெரிய துரோகம் செஞ்சிட்டதா சொல்லி நிறைய பேரும் ஆதங்கப்பட்டிருக்காங்க. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அந்த முன்னாள் எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள், 4.5 காலமாக ஓபிஎஸோடு இணைஞ்சு செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அதே போல் எங்களோட ஆதரவாளர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக வேலையும் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓபிஎஸோட திமுகவில் இணையும் போது உசிலம்பட்டி தொகுதியில் திரும்பவும் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவரும் சம்மதிச்சாங்க. ஆனால் ஏன்னு தெரியல, திடீர்னு உசிலம்பட்டி தொகுதி காங்கிரஸுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் தலைவனாக ஒரு கேப்டனாகவும் ஒரு தொண்டனை என்னை கரை சேர்த்திருக்கணும். ஆனால் தொண்டனை கரை சேர்க்க அவங்க தவறிட்டாங்க. அது ஏன் தான் எனக்கும் தெரியல. இருந்தாலும் திமுகவோட வெற்றிக்காக நாங்களும் சேர்ந்து பாடுபடுவோம். திமுகவுக்காக வேலை செய்ய எங்களுக்கு இன்னும் உத்தரவு வரல. உத்தரவு வந்ததும் தேர்தல் பணியை தொடங்குவோன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி திரும்பவும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நிலைமையில் காங்கிரஸுக்கு கொடுத்ததை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு அரசியல் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே கட்சியில் உழைக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது எல்லா கட்சிகள்லேயும் கிடைக்கும். எனக்கு சீட்டு கொடுக்கலங்கிறதுக்காக நான் அரசியலேருந்து ஒதுங்க போகிறதில்ல. ஏன்னா மக்களுக்காக பணி செய்யணுங்கிறது என்னோடய அரசியலேருந்து தான் செய்ய முடியும். அதனால் தளபதி கரத்தை வலுப்படுத்த நான் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டோம். ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை செய்வேன்னு சொல்லி தன்னோட ஆதரவாளரை அழைச்சிக்கிட்டு தேர்தல் பணியாற்றுவேன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உடனுக்குடன் உங்களை நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். தேங்க்யூ.